மகத் நூற்றாண்டு போராட்டத்தை நினைவு கூறுவோம். அழித்து ஒழிப்போம். சாதியத்தை அழித்து ஒழிப்போம். அழித்து ஒழிப்போம். ஏற்றத்தாழ்வை கற்பிக்கின்ற மனு சிறுத்தையை அழித்து ஒழிப்போம். நன்றி கூறுவோம். அடக்குமுறைக்கு எதிராக சமத்துவத்தை கற்பித்த புரட்சியார் அம்பேத்கருக்கு நன்றி கூறுவோம். பணி முடிப்போம். தந்தை பெரியாரின் பணி முடிப்போம். சாதி ஒழிப்பு நூல் பரப்புரை கருத்தரங்கத்துக்கு வருகை தந்துள்ள அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களே, தோழர் மீட்டா பாண்டியன் அவர்களே, தோழர் மணியமுதன் அவர்களே, தோழர் சீனிவாச ராகுல் அவர்களே, தோழர் உமாதேவி அவர்களே, தோழர் புனித பாண்டியன் அவர்களே, தோழர் தாயப்பன் அவர்களே, தோழர் விடுதலை வீரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை எப்பாடுபட்டாவது நடத்தியே ஆக வேண்டும் என்று எங்களோடு பயணித்த தோழர் இந்திரா அவர்களே, மீனா அவர்களே, முத்துலட்சுமி அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்த ஆதித்தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை உற்சாக்கி கொண்டு ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். தோழர்களே, 1932 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வட்டபிஞ்சு மாநாட்டில் இஸ்லாமியர்களை எப்படி, கிறிஸ்தவர்களை எப்படி இந்துக்கள் இல்லை என்று சொல்கிறீர்களோ அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இந்துக்கள் இல்லை என்று கூறிவிடுங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கு கொந்தளித்து எழுந்தவர் யார் என்று பார்த்தால் இன்றைக்கு மகாத்மா என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி. அன்பார்ந்த தோழர்களே, இளைஞர்களே, இன்றைக்கு மகாத்மா என்று போற்றக்கூடியவர் அன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக எப்படி நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை இந்துக்கள் கிடையாது என்று அவருக்கு ஒரு கொந்தளித்து எழுதும்போது ஆங்கிலேயரிடம் அம்பேத்கர் மிக எளிமையாக ஆதாரபூர்வமாக இங்குள்ள தீண்டாமை பற்றி எடுத்து கூறுகிறார். இந்த தலித் மக்கள் செருப்பு போட முடியாது, குளத்தில் தண்ணி முடிக்க முடியாது, துண்டு போட முடியாது தோல்ல, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு தீண்டாமை இங்க இருக்கிறதா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அப்ப சரிதான இந்துக்கள் இவர்கள் எப்படி இந்துக்கள் ஆவார்கள் என்று ஆங்கிலேயர்கள் அங்க முடிவு செய்கிறார்கள். அப்ப கொந்தளித்த மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த வீழ்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் தலித் மக்கள் புறமே ஒற்ற பாதையில் போனார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த தலைவர்கள், ஒட்டுமொத்த தலித் மக்களும் அம்பேத்கர் வழியில் செல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காந்தி எங்க ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு பாதிப்பு வந்து விடுமை என்று இங்க உண்ணாவிரதம் இருக்கிறார், சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார். அதனுடைய வீழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு வன்முறை நடக்கிறது. ஏகப்பட்ட தலித்துகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்படி படுகொலை செய்த போது காங்கிரசுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வருது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்து வெளியே போயிட்டா இங்க கொடைபிடிக்க ஆள் இருக்காதே, கோஷப்பட ஆள் இருக்காதே என்று சூட்சமமாக காங்கிரஸ் ஒரு யுத்தியை கையாளுது. என்ன யுத்தி என்றால் சமபந்தி போஜனம் என்று ஒரு போஜனத்தை ஆரம்பிக்குது. இந்த சமபந்தி போஜனம் என்பது அங்க இருக்கக்கூடிய தலித்துகள் யார் என்று பார்த்தால் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித்துகள், அதாவது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித்துகளை மட்டும் சமபந்திக்கு அழைக்கும் போதுதான் இங்கு தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அதனாலதான் அம்பேத்கரையும் பெரியாரையும் நாங்க ஒற்ற புள்ளியில் பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் பூரா நாங்க ஏன் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறோம்னா அந்த ஒற்ற புள்ளியில் தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப பெரியார் சொல்றாரு, எப்படிப்பா நீங்க சமபந்தி போஜனம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய உயர்தர பொறுப்புல இருக்கக்கூடிய தலித்துகளை கூட்டிட்டு நீங்க சமபந்தி நடத்தினா இங்க இருக்கிற கப்பனும் சுப்பனும் எப்படி சமபந்தி இருக்க முடியும்? இது என்ன இங்க எங்க இருக்க சமத்துவம் கேட்டு பேசியவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர்தான் அம்பேத்கர். அப்படி பெரியாரை ஏற்றுக்கொண்ட தலைவர் ஒருத்தர் இருக்காரு என்றால் அவர்தான் அம்பேத்கர். அந்த அம்பேத்கருடைய புகழை நீங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எடுத்து சொல்லணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்பதை எங்களை போன்றவர்களின் நோக்கம்.
வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி தொடர்கள்.